ஆரம்பிப்போமா? இவனுக்கு சொல்ல தாங்க முடியாது இப்போ. இருங்கடா கப்படிங்க, கப்படிச்சுட்டு பேசிக்கலாம். போதும்பா, எங்களுக்கு ஷோகேஸ்ல கப்பு வைக்க இடம் இல்ல. போதும்பா, பிளேயர்ஸ் வந்தா அது போதும் எங்களுக்கு. நாங்க இப்ப ஆர்சிபி மாதிரி ஆயிட்டோம். பிளேயர்ஸ் வந்தா மட்டும் போதும் எங்களுக்கு, கப்பு வேணாம். இல்ல இப்ப எப்படி பேசுவானுங்க, இதே தப்பி தவறி கப்படிச்சுட்டா சரி. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. சரி, இன்னைக்கு நிலவரம் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு குதூகலமான எம்ஐ ஃபேன் வேற உட்காந்துருக்கான். எம்ஐ ஒரு மாதிரி சிங்கிள் ஹேண்டடா மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க இன்டு த பிளே ஆஃப். ஸோ இப்போ வந்து எம்ஐ தோத்தாலும் பிரச்சனை இல்லை, டிசி ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த மேட்ச்ல அவ்வளவுதான், கியூ வாங்கியாச்சு. சரி, மீதி 3 பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கடா, வந்துட்டானுங்க களமாடுங்க. இல்ல இந்த பில்டப்லாம் கொடுக்காத, அப்புறம் நாங்க தோத்துருவோம். இல்ல இன்னைக்கு இல்ல, இந்த பில்டப்க்கு இன்னைக்கு நீ நல்லா ஒர்த்தாதான் ஆடினீங்க. சரி, அதை பத்தி என்னன்னு நல்லா டீட்டெயில்டா பேசுவோம். சரி, இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஒன் சைடட் மேட்ச் தான் சொல்லுவேன் என்ன கேட்டா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓரளவுக்கு ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் ஒன் சைடட் மேட்ச் தான் ஃபுல்லா. சோ சரி, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மும்பை ஜெயிச்சாங்க, சூப்பரா ஜெயிச்சாங்க. எதனால ஜெயிச்சாங்க? நல்லா ஆடினாங்க, ஜெயிச்சாங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிச்சு கிளம்புங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம போன ப்ரிவியூ வீடியோல பேசின மாதிரி, நீ கேட்டிருந்த ரோஹித் விக்கெட் எவ்வளவு இம்பாக்டா இருக்கும், அவர் ஆடினா எப்படி இருக்கும், ஆடலன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருந்தேன். நான் அதுக்கும் பதில் சொல்லியிருந்தேன். பெருசா இம்பாக்ட் இருக்காது, அதே மாதிரிதான் பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா அவர் அடிச்சா இதோட இன்னும் ஈஸியா ஜெயிச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கேத்த மாதிரி ரோஹித்தும் 5 ரன்லயே அவுட் ஆயிட்டாரு. ஒரு குவிக் ரன்ஸ் ஒரு 20 23 அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிட்ச் வந்து ஒரு 165 to 170 அடிக்க வேண்டிய பிட்ச், 160 to 170 அடிக்க வேண்டிய பிட்ச். ஸோ அவங்க வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி, திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் உள்ள கிரீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க விக்கெட் விட்டுருந்தா, அடிக்க போறேன்னு விக்கெட் விட்டுருந்தா மேபி அது ஒரு கொலாப்ஸ் ஆயிருக்கும். மேபி ரன் கொஞ்சம் ஷார்டேஜ் ஆயிருக்கும். ஆமா, ரன் ஷார்டேஜ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஜிடி மேட்ச் மாதிரி ரொம்ப ஸ்லோவா கடைசி ஓவர் வரைக்கும் போயிட்டு ஒரு மெயில் பைட்டிங் த்ரில்லர் மாதிரி இவங்களும் ஆடி இருப்பாங்க. பட் அந்த க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப், அதாவது திலக் வர்மா ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு. அதே மாதிரி இந்த சைடு சூரியகுமார் யாதவ் பேட் பால்ஸ் மட்டும் பனிஷ் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. ஸோ இவங்க இது ஒரு 18th ஓவர் வரைக்கும் இப்படிதான் ஆடிட்டு இருந்தாங்க. கடைசி 2 ஓவர் தான், கடைசி 2 ஓவர் 50 ரன் கிட்ட வந்துருச்சு. எனக்கு மும்பை ஜெயிச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து they understood the game very well. கேம் அவேர்னஸ் நல்லா இருந்துச்சு. ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்ஸ்க்குமே ஆக்சுவலா இருந்துச்சு. இறங்கின ஒண்ணுமே கொஞ்சம் தட்டி ஆடிட்டு நல்ல பால நல்லாவே பனிஷ் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா விக்கெட் விட்டாரு. ஆனா சூரியகுமார் யாதவ் வந்து இதுக்கப்புறம் குவிக் ஃபயர் பேட்ஸ்மேன் தான் நிறைய இருக்காங்க, நம்ம கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், 2 பேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து சூப்பர். அது எனக்கு அதே மாதிரி நமன்தீரோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்சம் கேர் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தது இவர் தான் கடைசியில. சரி, நீங்க ஃபர்ஸ்ட் அடிக்க கொஞ்சம் தயங்குறீங்களா, நான் வந்து ஒரு 4 காட்டு காட்டுறேன், அதுக்கப்புறம் அவரும் கம்ஃபர்டபுள் ஆகி காட்டுத்தரமா சுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அந்த கடைசி ஓவர் அந்த லைக் இவர் முஸ்தபிசுர் ரஹீமா பெருசா அடிக்க முடியலன்னு அந்த ஓவர் விட்டுட்டாங்க. அவங்க விட்டதுக்கு அப்புறம் இந்த சைடு முகேஷ் குமார், சமீராவோட 3வது ஓவரும் சூப்பரா போட்டாரு. ஆமா, நல்லா தான் போட்டிருந்தாரு சமீரா. அந்த 2 பவுலர்ஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டு கடைசி 2 ஓவர் திருப்பி சமீரா தான் வந்தாரு. அப்ப சமீராவை லாஸ்ட் ஓவர் வேற வழியே இல்ல, பாரபட்சம் பார்க்காம அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஓவர்ல எஸ்பெஷலா ஒரு 6 அடிச்சுட்டாரு, 2 6 அடிச்சுட்டாரு சூரியகுமார் யாதவ். அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல யாக்கர் சூப்பரா போட்டாரு சமீரா. கேம் அவேர்னஸ் வச்சு கரெக்டா அந்த யாக்கர் லென்த்த ஒரு கட் பண்ணி விட்டாரு, பின்னாடி 4 போச்சு. ஸோ எங்க ஃபீல்டு இருக்குன்னு பார்த்து அந்த பாலை ஹிட் பண்ண, லைக் ஸ்ட்ரைட்ல ஹிட் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி ஹிட் பண்ணணும்னு போனா அவுட் ஆயிருப்பாரு. ஸோ அவருக்கு தேவை ஒரு பவுண்டரி. எங்க கேப் பாக்குறாரு, அழகா அதுக்கேற்ற மாதிரியே அவர் யாக்கர் லென்த்ல போட்டாரு, யாக்கரை கரெக்டா வச்சாரு. ஸோ அக்யூரசி அந்த மாதிரி இருந்துச்சு, ரிசல்ட்டும் சூப்பரா வந்துச்சு அவருக்கு.
ஆமா. அண்ட் எனக்கு இப்ப நமந்தீரை பத்தி சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அவர் வந்து ஹிட்டர் கிடையாது, இஸ் a குட் டைமர் ஆஃப் த பால். அவர் பொலாடு மாதிரியோ அடிக் மாதிரியோ ஹிட் பண்ண மாட்டாரு, நல்ல டைம் பண்ணாரு. அந்த ரிஸ்ட் ஒர்க்ல லாங் கண்ட்ரில ஒரு 6 போகும், சான்ஸ்லெஸ். அதெல்லாம் பியூர் டைமிங் ஆஃப் த பால். அதே மாதிரி அவர் ஆஃப் சைட்ல அடிச்ச அந்த 4-ஆ இருக்கட்டும், பாடி ஸ்டில்லா இருக்குது, ஹெட் பொசிஷன் ஸ்டில்லா இருக்குது. இதுக்கு மேல ஒரு பேட்ஸ்மேனுக்கு என்ன வேணும்? ரெண்டுமே ஸ்டில்லா இருக்கனால அழகா எங்க தேவையோ பால் எங்க வருதோ அதுக்கேத்த மாதிரி கேப்ஸ் பார்த்து அடிச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்பவே அழகா இருந்தது. அந்த 2 ஓவர் அவங்க why they are best அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த 2 ஓவர் பாக்குறப்போ இப்போ டிசி பவுலிங் எடுத்தா அங்கதான் அவங்க ஒரு க்ரூஷியல் ஸ்பிரிட் பவுலரை லேக் பண்றாங்கன்னு தோணுச்சு, எஸ்பெஷலி நட்ராஜன் அண்ட் அக்ஷர் பட்டேல். ஏன்னா இன்னைக்கு வந்து பால் நல்ல டர்ன் இருந்துச்சு, நல்ல டர்னிங் பிட்ச் இன்னைக்கு. இப்போ ஏன்னா இப்போ டிசி ஆரம்பிக்கும் போதே ஓப்பனிங்ல பவர் பிளேல நல்லா இழுத்து பிடிச்சாங்க ஆக்சுவலா கேம். நல்ல டக்குன்னு ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தாங்க, விக்கெட் விக்கெட் வில்ஜாக்ஸ் விக்கெட் எல்லாம் டக்குன்னு எடுத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் இல்ல ஆக்சுவலா. இதுக்கு மேல ஒரு பிரேக் த்ரூ பவுலர்னு ஒரு ஆள் அவங்க கிட்ட இல்ல பெருசா. இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் இருந்திருந்தா மேபி பெட்டரா எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஆமா, மேபி அவர் திலக் வர்மாவை சீக்கிரமாவே விக்கெட் எடுத்திருக்கலாம், இங்க அந்த பார்ட்னர்ஷிப் பில் ஆகாம இருந்திருக்கலாம். சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் இன்னும் ஸ்லோவா ஆடி இருக்கலாம், கடைசி ஓவருக்கு பார்த்துட்டு ரன்ஸ் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், 180 வந்திருக்காது. ஸோ அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு உடம்பு சரியில்லாம மேட்சை மிஸ் பண்ணது ஒரு பெரிய ப்ளோ டிசிக்கு. கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் அண்ட் நட்ராஜனை ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல, எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒண்ணு நட்ராஜன் இருக்கணும், இல்ல இது மோஹித் சர்மா உள்ள கொண்டு வரணும். சம்பந்தமே இல்லாம இவனையெல்லாம் உள்ள கொண்டு இவரை நீங்க டிராப் பண்ணதுக்கு, அதான் அவர் டிராப் பண்ணதுக்கு காரணமே அவர் ரன்ஸ் நிறைய போனாருன்றதுக்காக. அதுக்கப்புறம் 2 மேட்சா நட்ராஜன் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க, நட்ராஜன் சூப்பரா போட்டு இருந்தாரு. ஒரு மேட்ச் நல்லா போடலன்றதுக்காக அவரை டிராப் பண்றது வந்து எந்த வகையில நியாயம்? ஏன்னா அவர் இருந்திருந்தா கூட லைக் இன்னும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம். நீங்க அந்த கடைசி ஓவர் வந்து முகேஷ் குமாருக்கு பதிலாக நட்ராஜன் கொடுத்திருந்தா மேபி ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கலாம். இல்ல அந்த ஓவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 27 ரன்ஸ் நம்ம போச்சு, சரியா ஞாபகம் 25 நினைக்கிறேன். ஒரு ஓவர் 25, இன்னொன்னுமே 20 கிட்ட போயிருச்சு. ஆமா, சோ அந்த 25 ரன் போன ஓவர் முகேஷ் குமார் போட்டது அங்க 25 போகாம ஒரு 15 18 அந்த மாதிரி போயிருக்கும் நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஒரு 170+ டார்கெட்டா வச்சுட்டு 180க்கே அது எவ்வளவோ தேவலாம், இல்லை 165 to 170 ஒரு ஸ்கோரை சேஸ் பண்றோன்ற ஒரு மைண்ட் செட்ல இறங்கும் போது கொஞ்சம் ஓகே கெட்டபிள் தான் இந்த ஸ்கோர், இந்த பிட்ச்ல வந்து கெட்டபிள் தான் அப்படின்ற ஒரு ஹோப்போட உள்ள இறங்கி இருப்பாங்க. ஸோ நட்ராஜன் இல்லாதது பெரிய டிராபேக். ஏன் அவங்களை டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. முகேஷ் குமார் தேவையில்லாத இன்க்ளூஷன். அண்ட் மோஹித் சர்மாவை எங்கேயாவது உள்ள கொண்டு ஃபிட் இன் பண்ணி பார்த்துருக்கலாம். மோஹித் சர்மா நிறைய லைக் ஸ்லோவர் பால்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலரு, பேக் ஆஃப் த ஹேண்ட்ஸ், கட்டர்ஸ் இதெல்லாம் போடக்கூடிய ஒரு பவுலரு. அவரை வந்து யூஸ் பண்ணாம விட்டது மேபி லைக் யூ ஆர் இன் அ மஸ்ட் வின் கேம்ன்ற போது உங்க பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாரையும் நீங்க வந்து உள்ள இறக்கணும். ஆமா, இன்ஃபேக்ட் 5 பவுலர்ஸ் தான் இன்னைக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல. கம்மியா இல்லாதனால ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு அவங்க. ஆனா அவரையுமே யூஸ் பண்ணல. அதுதான் என்ன காரணம்? எதுக்கு அவனை எடுத்தீங்க? சரி பேட்டிங் எடுத்தீங்கன்னா பேட்டிங் அவன் ஆடல ஒழுங்கா. சோ இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியாத மாதிரி அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா எனக்கு என்னன்னா டிசி வரைக்குமே அந்த 16வது ஓவர் வரைக்குமே 17 இந்த 16வது ஓவருக்கு அப்புறமே அவங்க கொஞ்சம் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 16வது வரைக்குமே கேம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு ஆக்சுவலா. என்னன்னா அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் இல்ல பெருசா, ஆனாலுமே இருக்கிற ஆப்ஷன்ஸை நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாரு ஃபேஃப் டு பிளஸிஸ். நல்ல ஓவர் ரொட்டேஷன். அதாவது நீ சொன்ன மாதிரியே ஸ்பின்னுக்கு எந்த அளவுக்கு தடுமாறுவாங்க, கிரம்பிள் ஆவாங்களான்னு கேட்ட, தடுமாறினாங்க. கிரம்பிள் ஆகல, ஆனா தடுமாறினாங்க. நல்லாவே தெரிஞ்சது. அந்த மிடில் ஓவர்ஸ் வந்து சூதானமா ஆடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் திலக் வர்மாவும் ஒரு சைடு ஸ்லோ ஸ்டாண்டப் போட்டாரு, அந்த சைடு சூரியகுமார் யாதவும் ஸ்டாண்டப் போட்டாரு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் 5 ஓவரா அவங்க பவுண்டரியே அடிக்கல, வெறும் ரொட்டேஷனை இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு 16th ஓவர் வரைக்குமே சூப்பரா லைக் அவ்வளவுதான். நான் பயந்துட்டு இருந்தேன் 120 ஐயோ 120 தான் மேக்ஸிமம் வரும் போல, 150 வருமா அப்படின்னு வேற அண்ணன் வேற கேட்டாரு. என்னடா 150 வருமா?
நான் ஃபர்ஸ்ட் 200 மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பிச் ரிப்போர்ட் இதை பார்த்தேன். இது ஸ்பின்னிங் ட்ராக்கு கொஞ்சம் 2 பேஸ் பிச்சு, அதனால 160 to 170 இதுதான் ஸ்கோர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபீல் பண்ணது ஐயோ அப்ப அவ்வளவுதான் போலயே, 170 கூட வராது போலயே, 160 கூட வராது போலயே அப்படின்ட்டு 130 123 இருந்தாங்க. அவ்வளவுதான், இன்னொரு 2 ஓவர் தான் இருக்கு, என்ன பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போதுதான் அந்த ஒரு மாறினானுங்க. ஆமா, எனக்கு அதுதான் அவங்க கிட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கண்டெயின் பண்ணியிருந்தாங்க. பட் டெத் பவுலிங் வந்தப்போ அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல தி ரியலி நீடட் நட்ராஜன், ஒரு மிச்சல் ஸ்டார்க் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர், இல்ல அக்சர் பட்டேல் மாதிரி ஒரு பிரேக் த்ரூ பவுலர், அந்த மாதிரி ஒரு நல்ல பவுலர் இல்லாத இன்னைக்கு டிசிங் மிகப்பெரிய லெட் டவுன் ஆக்சுவலா. பாவம் தான். ஆனா எனக்கு இன்னொரு விஷயம், ஓகே திலக் வர்மா நல்ல நல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, ரொட்டேட் பண்ணி தந்தாரு. பட் அவர் ஃபினிஷ் பண்ண முடியல, அவரால முடியல. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிரஷர் ஆயிடுச்சு, பவுண்டரியே வரல ஒரு 3 ஓவரா அப்படின்றதுனால ஒரு ஷாட்டுக்கு போயிட்டாரு. அது மிஸ் டைம் ஷாட், சோ கேட்ச் ஆயிடுச்சு. நல்ல அதான் சொல்றேன், உங்க டீம் கடப்பார பேட்டிங் கடப்பார பவுலிங் நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்தது உங்ககிட்ட. அது எப்படின்னா இன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சது, அதாவது எம்ஐ பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது எம்ஐ பவுலர்ஸ் அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் ஸ்பின்னு போட்டிருக்காங்க. அமன்தீப் ஸ்பின்னரா, திலக் வர்மா ஸ்பின்னரா, கரண் சர்மா ஸ்பின்னரா, சாண்டர் ஸ்பின்னர், 4 ஸ்பின்னிங் ஆப்ஷன் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்ற. ஆமா, ஆக்சுவலா நம்ம ப்ரிவியூல அதானே பேசிட்டு இருந்தோம். உங்ககிட்ட பேசிங் ஆப்ஷன் தானே அதிகமா இருக்கு, இவங்க கிட்ட ஸ்பின்னிங் ஆப்ஷன் அதிகமா இருக்கேன்னு பார்த்தா இன்னைக்கு இவங்க கிட்ட ஸ்பின்னர் காண ஸ்பின்னிங் அதிகம். அதேதான். இப்ப என்னாச்சுன்னா, நான் யார உள்ள கொண்டு வரலாம்னு பேசும்போது சாண்டர் எங்க ஃபிட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். சாண்டர் இன்க்ளூஷன், அதுவும் இந்த மாதிரி பிச்சுக்கு செம்ம டெசிஷன். வேற மாதிரி மார்வின் போஷ் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அடுத்து வருவோம் இரு. அப்படியே அடுத்து டிசியோட பேட்டிங் பக்கம் போனா அங்கேயும் ஆப்ஷன்ஸ் இல்ல. எனக்கு என்னன்னா, இப்போ கேஎல் ராகுல் ஒரு நல்ல ரெனோன் பிளேயர், ஃபேஃப் டு பிளஸிஸ் பயங்கரமான பிளேயர், அபிஷேக் பட்டேல் மேல ஒரு நல்ல ஹோப் இருக்கு. அப்படி அடுத்து வந்து அசுதோஷ் சர்மா கிட்டயும் ஒரு நல்ல ஹோப் இருக்கு. ஆனா இந்த பக்கம் இருக்க பவுலர்ஸ்க்கு கம்பீட் பண்ற அளவுக்கு இவங்களால பேட்டிங் பண்ண முடியுமா? இப்ப ஃபேஃப் டு பிளஸியால முடியும், பட் அவர் ரீசெண்டா இன்ஜுரியில இருந்து வந்தாருன்றதுனால அவரையும் நம்ம ரொம்ப புஷ் பண்ண முடியாது. ஆனா கேஎல் ராகுல் கிட்ட நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அதான் அந்த பேட்டிங் ஆர்டரே கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் பவர் பிளேவை கேபிட்டலைஸ் பண்ணணும்ட்டு கொஞ்சம் ரன்ஸ் எடுக்க போனாரு கேஎல் ராகுல். நான் என்ன ஃபீல் பண்ணேன், அவரோட டீம் கண்டிஷன் என்னன்னு அவருக்கு தெரியும். ஆமா, நான் இருந்தாதான். இப்ப மும்பை மாதிரி ரோஹித் இல்லைனாலும் பின்னாடி ஆடுறதுக்கு ஆள் இருக்காங்கடா, பாத்து பாருங்கடான்ற மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனா கேஎல் ராகுல்னால அங்க இருக்க முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் அவுட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் பெருசா டச்ல இல்ல. அண்ட் இந்த பிச்சுமே ஒரு மாதிரி ட்ரிக்கியான பிச்சு. ஸோ என்ன மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அங்க கடைசி வரைக்கும் இருந்து மேட்சை முடிச்சு கொடுக்கிற வரைக்கும் நான் அங்க இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு சான்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் லைக் இவ்வளோ ஒரு டிஃபரன்ஸோட இல்லாம நல்லா ஒரு ஃபைட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்த அவர் தோனி அந்த ஷாட்டுக்கு அவர் போகாம இருந்திருக்கும். அவர் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து அந்த விக்கெட்டை எடுத்துட்டாருன்னு சொல்றதா இல்ல கேஎல் ராகுல் அந்த விக்கெட்டை கொடுத்துட்டாருன்னு சொல்றதா அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஷாட் அவர் போயிருக்க தேவையில்ல, ஆல்ரெடி அந்த ஓவர் ஒரு பவுண்டரி வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி தான். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி வந்துச்சு. நீங்க அழகா உங்களுக்கு தெரிய பிச்சு எப்படி இருக்குன்ட்டு அந்த சைடு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண ஃபேஃப் டு பிளஸிஸ் இருந்தாரு. பிளஸ் ஃபேஃப் டு பிளஸிஸ் அவுட்டா இல்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் தீபக் சஹர் தான் அதுக்கு அடுத்து விக்கெட் எடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு வந்துட்டு இவரும் இருந்தாரு, அபிஷேக் போரல் ரெண்டு சைடும் இருக்காங்க. லைக் அதுக்கு அடுத்து விக்கெட் விழுந்தாலும் அபிஷேக் போரல் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணுவாரு. ஆனா அந்த கேமை முடிச்சு கொடுக்குற எபிலிட்டி இந்த லைன் அப்ல பார்த்தா கேஎல் ராகுல். அவரு கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணி அந்த ஷாட்டுக்கு போகாம இருந்திருந்தா மேபி ஒரு க்ளோஸ் கேம் நம்ம பார்த்துருந்துருக்கோம். அந்த விக்கெட்டை அவர் வந்து கொடுத்துட்டாரு, அதனாலதான் நம்ம வந்து மும்பை வந்து ஸ்டார்ட் ஆன் த டாப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஆக்சுவலா அவர் விக்கெட் விழுந்ததுமே ஒரு டெல்லிக்கு ஒரு பாதி சான்ஸ் போயிருச்சுன்ற மாதிரி தான், 50% சான்ஸ் போயிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி எப்படி கேஎல் ராகுல் எப்படி என்னால இப்போ இந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணும் இல்ல கொஞ்சம் குவிக் ரன்ஸ் அடிக்கணும்னு யோசிச்சாரோ, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் விக்கெட் விழுகிற வரைக்குமே அந்த டீம் அப்படிதான் ஆடிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபேஃப் டு பிளஸிஸுமே ரன்ஸ்க்கு தான் போயிட்டு இருந்தாரு.
ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து கொஞ்சம் கண்டெயின் ஆனாரு, பட் அவருமே கொஞ்சம் ஒரு மிஸ்டைம் ஷாட்ல தான் அவுட் ஆனாருன்னு நினைக்கிறேன் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அது வந்து அவர் ஷாட்டே போல, அவர் எல்பிடபிள்யூ. எல்பிடபிள்யூவா? அதான் எனக்கு என்னன்னா, சரி இப்ப இந்த இதுவரை வந்த விக்கெட்ஸ் தாண்டி இந்த யங்ஸ்டர்ஸ் அதிகமா நம்பி இருக்காங்கல்ல இந்த நடுவுல, அபிஷேக் பொரேலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யார் இருந்தா, சமீர் ரிஸ்வி, அசுதோஷ், விப்ராஜ். இன்னைக்கு ஆக்சுவலா விப்ராஜ் வந்து ஒரு நல்ல குவிக் ஃபயர் கொடுத்திருந்தாரு. விப்ராஜ் வந்து கொஞ்சம் அடிச்சப்பதான் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த ஆளுக்கு யாரா பார்ட்னர்ஷிப் பண்ணா மேபி ஒரு மிராக்கிள் மாதிரி நடக்கலாமோன்னு வந்துச்சு. ஆனா நீங்க அதையும் நடத்த விடல, அது வேற விஷயம். சோ எனக்கு என்னன்னா, அதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். எங்க பெரியப்பா வந்து ஒரு கேட்ச டிராப் பண்ணலாம், கஷ்டப்பட்டு டிராப் பண்ணாரு. அப்படி இருந்துமே எனக்கு டிசிட்டா அது சுத்தமா புரியாதது என்னன்னா, இத்தனை பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க, எல்லாருமே கேப்பபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் தான். ஆனா யாராலையுமே சுத்தமா கூட ப்ரூவ் பண்ண முடியல, யாரா ஒருத்தரால கூட அதுல ஷைன் பண்ண முடியல. அது ஏன் எனக்கு புரியல. எல்லா கேமும் இல்ல, அவங்க இந்த லாஸ்ட் ஆடின ஒரு 7 கேம் மட்டும் தான் அப்படி இவ்வளவு மட்டும் அவங்க ஆடிட்டு இருக்காங்க. எப்படின்னா சாம்பியன் சைடு எப்படி ஆடுமோ அந்த மாதிரி ஆடிட்டு டெல்லி. இப்ப யாருமே லைக் என்னடா திடீர்னு எல்லாரும் தெரியாதுன்ற மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க எல்லாம். எனக்கு என்னன்னா, எப்பயுமே ஜெயிச்சிட்டே வந்தா நமக்கு அந்த மொமெண்டம் கேரி ஆகும், கீப் அப் ஆகும்ல. இவனுக்கு எப்படி லூஸ் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. அது வந்து கேஎல் ராகுலுக்கு வாட்ச விதியா சாபமா என்னன்னு தெரியல. அவர் ஆடுற டீம் எல்லாம் இப்படிதான் ஆடுது. பஞ்சாப் ஆடினாரு, ஸ்டார்டிங் வந்தவொடனே உனக்கு தான் இந்த வாட்டி கப் அடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருப்போம். திடீர்னு அப்படியே இதாயிட்டு வந்து பிளே ஆஃப்ஸே குவாலிஃபை ஆக மாட்டாருங்க. டெல்லியில பேட்ஸ்மேன் ஆப்வியஸ்லி இன்னைக்கு இல்ல, கடந்த ஒரு 7 மேட்சாவே அவங்களோட மேட்ச் இல்ல, யாருமே டச்ல இல்ல. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு எனக்கு மும்பையோட பவுலிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி. ஒரு நோபால் வாங்கினா அது வேற விஷயம், ஆனா கேப்டன்சி நல்லா இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா பவுலிங் பத்தி பேச வரல நானு, அந்த செகண்ட் ஹாஃப்ல அவனோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங் ஓவர்ல அந்த இவரு விப்ராஜ் கொஞ்சம் குவிக் ஃபயர் ஆகும்போது கொஞ்சம் மொமெண்டம் லூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஆனா அந்த விடவே இல்லை. ஒரு அப்பதான் சாண்ட்னர் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்ப என் தலைவன் உள்ள வந்தான், இதான்டா கிரிக்கெட்ன்ற மாதிரி கொண்டு வந்தான் பாரு. அப்ப அந்த ஆளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு, அப்படியே அழகா ஷட்டில் பண்ணான்டா. எல்லா பவுலர்ஸையும் அவ்வளவு அழகா யூஸ் பண்ணா. இத்தனைக்கும் அந்த ஆள் ஓவரே போடல. அதுவும் மிச்சல் சாண்டரை யூஸ் பண்ண விதம்லாம் எனக்கு ஒரு மாதிரி அப்பா எனக்கு குளிர்ந்துச்சுடா. இது போகுண்டா, இந்த ஒரு கேம் வச்சு சாண்டர் பெரிய பிளேயர் நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன்டா வாழ்க்கை ஃபுல்லான்னு ஓட்டுவேன். இல்ல இன்னைக்கு வந்து சாண்டர் வந்து பியூர் கிளாஸ், அது எதுவுமே சொல்ல முடியாது. பவுலிங் அது எக்ஸ்ட்ராடினரி, லைக் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் மிச்சல் சாண்டர் இதான். ஆமா, லைக் அவருக்கு ஏத்த பிட்ச் அவருக்கு கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல என்ன வேணும்ன்ற மாதிரி. ஒரு சாம்பியன் பவுலர் எப்படி போடுவாரோ, லைக் அவ்வளவு வேரியேஷன்ஸ், ஒரு ஓவர்ல அவ்வளவு வேரியேஷன்ஸ். ஒரு 3 பால் இறக்கி ஒரு பால், ஃபுல்லரா ஒரு 2 பால், அந்த ஃபுல்லரா குத்தி அசுதோஷ் சர்மாக்கு செம்ம டர்ன் ஒண்ணு ஆச்சு. ஆமா, ஐயோ டர்ன்லாம் எதிர்பார்க்காத டர்ன், பியூட்டிஃபுல். அதுதான் இருக்கட்டும், காட்டன் போல்டா இருக்கட்டும், காட்டன் போல்டு, அப்புறம் அவர் கையிலே கேட்ச். சமீர் ரிஸ்வியோட விக்கெட் இருக்குல்ல, சமீர் ரிஸ்வியோட விக்கெட் ஆக்சுவலா ஒரு 90ஸ்ல போட்டுட்டு இருந்தாரு, டக்குன்னு 77ல அந்த ஸ்பீட் அந்த பேஸ்ல ரெடியா இருந்த சமீர் ரிஸ்வி ஸ்வீப்புக்கு போயிட்டாரு, பால் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெம்ப்ல அடிச்சாரு. சோ ஒரு மாதிரி பியூட்டிஃபுல் பவுலிங், டெக்னிக்கலாவும் சரி எக்ஸ்பீரியன்ஸாவும் சரி, அவரோட ஒரு எப்படி சொல்றது, அவரோட ஸ்கில் செட்டை காட்டுறதா விதமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து டாப் கிளாஸ் பவுலரா வந்து சாண்டர். அதை தாண்டி எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது, நான் போன வீடியோல சொன்னேனே, எங்க அண்ணன் சகர் நல்லா போட்டான். அவர்தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதே. என்ன ஆமா ஆமா ஆமா, நான் தான் சொல்றேன்ல, அந்த ஆளை வந்து பவர் பிளே டு 10வது ஓவருக்குள்ள வச்சு 4 ஓவரையும் முடிச்சிட்டீங்கன்னா மும்பை ஜெயிக்கிறதுக்கு எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு. அந்த ஆளை டெத்ல போட வைக்கணும்னு வச்சீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க தோத்துருக்கீங்க. இன்னைக்கு மும்பை பவுலர்ஸ்ல தீபக் சகர் பயங்கரமா போட்டாரு, போல்ட் எல்லாம் நம்ம சொல்லவே வேணாம். எனக்கு இன்னொரு பவுலிங் வந்து இவர் பவுலிங் ரொம்ப பிடிச்சது, கரண் சர்மா. சூப்பரா, அவருக்குமே நல்ல டர்ன் ஆச்சு. நல்ல பேட் ஏரியாஸ்ல அப்பப்ப போட்டு, லைக் அவர் 2 ஓவர் தான் போட்டாரு, 2 ஓவருமே 24 என்னமோ போயிட்டாரு. ஆனா பட் ஸ்டில் ஒரு
கேப்பபிலிட்டி தெரிஞ்சது. ஓகே அவரால விக்கெட் எடுக்க முடியும்ன்ற கேப்பபிலிட்டி இருக்கு. அது எப்பயுமே அவர் அப்படிதான் பண்ணுவாரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது அவர்கிட்ட. எனக்கு ஓவராலா எப்படி தெரிஞ்சுச்சுனாக்கா, மும்பை வந்து கம்ப்ளீட்லி டாமினேட்டட் டிசி ஆன் தி பேப்பர் இட்செல்ஃப். ஃபீல்டுன்றதை தாண்டி அந்த பேப்பர்லயே அதை டாமினேட் பண்ணிட்டாங்க அவங்க. அவ்வளோ ஆப்ஷன்ஸ், ஊறப்பட்ட ஆப்ஷன்ஸ், அதுவும் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றானுங்க இன்னைக்கு. ஆமா, யாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இல்ல, எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க பெரியப்பாவை தவிர. பெரியப்பா வருவாருங்க பிளே ஆஃப்ஸ். ஆனா இன்னைக்கு ஒரு மாதிரி அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, கம்ப்ளீட்டா கமாண்டிங்கா ஜெயிச்சாங்க. லைக் ஒரு 59 ரன்ல ஒரு டிசி மாதிரி ஒரு சைட ஜெயிக்கிறதுன்றது நார்மலான விஷயம் கிடையாது. பிளஸ் நான் பயந்துட்டு இருந்தது என்னன்னா, இவ்வளவு பிரேக் அப்புறம் வராங்களே ஜெயிப்பாங்களா, அந்த சாபக்கேடு நம்மளை விட்டு அப்படின்லாம் நினைச்சேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நடுவுல ஒரு வாரம் எங்களுக்கு மேட்ச் இல்ல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஆனானு. அவட பெரியப்பா மறுபடியும் மால்தீவ்ஸ் போய் ஜாலியா இருந்துட்டு அப்புறம் திரும்ப வருவாரு, அந்த வெக்கேஷன் மூட்லயே வருவாருன்னு நினைச்சேன். ஏன் தெரியுமா இன்னைக்கு பெரிய இது பண்ணல, ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ரிட்டையர் ஆன மட்டுமாடா பண்ணல அவரு. இப்ப இந்த ஒரு முட்டோண்டு வச்சுப்பீங்க, அதனால ஒரு ஆப்ஷன் ஒண்ணு எடுத்து கையில இல்ல இப்ப ஆர்சிபி மேட்ச் நடந்தா அண்ணா ஒரு முட்டு தருவாரு, அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிறேன் அவ்வளவுதான். அவன் 2 பேருக்கும் தான் சொல்றேன் நானு. இந்த ஒரு முட்டை தூக்கி இப்படி வச்சிடறது, அந்த அந்த விக்டிம் கார்டு மாதிரி இப்படி நீட்டிக்கிட்டே இருக்கீங்களா அப்படியே. எனக்கு தான் பிடிக்கல, விளையாட தெரியாதவங்க விளையாடுற மாதிரி விளையாடினாரு இன்னைக்கு. ஆனா நான் சொன்னது என்னன்னா, கேஎல் ராகுல் வந்து அதே ஷாட் தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஷாட் தான் அவுட் ஆனது. இந்த சைடு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அந்த சைடு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். இந்த சைடு அதே மாதிரி அவுட் சைட் ஆஃப்ல போற பால மேல எக்ஸ்ட்ரா கவர்ல ஆட போய் அவுட் ஆனது, நிக்காய் கேட்ச் ஆச்சு. அதே மாதிரி இங்கேயும் நிக்காய் கேட்ச் ஆச்சு. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா, இவர் அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்ல, மும்பைல பின்னாடி நல்லா ஆடுறாங்க. இந்த ஆள் அவுட் ஆனா அவ்வளவுதான், டீமே போயிடுச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சுமே அவர் அந்த ஷாட்டுக்கு போயிருந்திருக்க கூடாது. அந்த ரிஸ்க் அவர் எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஓவர்ல வந்து ஒரு பவுண்டரி வந்துச்சுன்னா திருப்பி அந்த ரிஸ்க் அவர் எடுத்துக்க தேவையில்ல. அதுதான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தான் சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு இது தந்துருச்சு, ரிசல்ட்டை தந்துருச்சு அவங்களுக்கு. நம்ம ப்ரிவியூல பேசுறோம், மும்பைலயும் பிக் நேம்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு வெல் நோன் நேம்ஸ் இருக்கு. ஆனா என்னன்னா, இந்த காம்படிஷன் இருக்குல்ல, இவங்களால இவங்க கூட கம்பீட் பண்ண முடியுமான்றது இருக்குல்ல. இப்ப இவங்க இருக்கிற ஃபார்முக்கு இவங்க கூட கம்பீட்டே பண்ண முடியல. அதுதான் எனக்கு பெரிய லேகா இருந்துச்சு. அந்த விதத்துலதான் மும்பை பியூர் டாமினன்ஸ். பும்ராலாம் சும்மா ஜாலியா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. பும்ராலாம் சரி போர் அடிக்குதுப்பா, சும்மா ஒரு பால் போடுவோம் எடுத்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விக்டரி மும்பைக்கு. அதுவும் கியூ வாங்கிட்டு வந்த விக்டரி. அதே மாதிரி டிசி கிட்ட சில பாசிட்டிவ்ஸ் இருந்தது. அதான் சொல்ல வந்தேன். லைக் சமீர், நம்ம ப்ரிவியூல பேசும்போது சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா மாதிரியான பேட்ஸ்மேன் வந்து சீக்கிரமாவே இறங்கிட்டா அவங்களால ஃபுல்லா 20th ஓவர் வரைக்கும் ஆட முடியாதுன்றது தெரியும், அது சொல்லியிருந்தோம். அதுக்கேத்த மாதிரிதான் ஆடி இருக்காங்க அவங்களும். ஆனா சமீர் ரிஸ்வி கிட்ட ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சது. ஓகே இவர்னால கொஞ்சம் ஸ்டெடியாவும் ஆட முடியும், நிக்க முடியும் கொஞ்சம். லைக் நான் வந்து அவரை ஃபுல் ஹிட்டரா தான் பாத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேம் ஆடினார் அவரு. லைக் டீம் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த கேம் தான் ஆடி ஆகணும், கடைசியில கூட அடிச்சுக்கலான்ட்டு. ஆனா அசுதோஷ் சர்மா அந்த சைடு ஷாட்டுக்கு போறான்ட்டு போய் தான் விக்கெட்டை விட்டாரு. ஸோ அவங்க 2 பேரை நின்று இருந்தாங்கன்னா மேபி இன்னொரு சான்ஸ் கூட பார்த்துருந்துருக்கலாம். அவங்க இன்னுமே ஒரு 15, 16 ஓவர், 17வது ஓவர் வரைக்கும் நின்றுருந்தா அதுக்கப்புறம் கூட அடிக்க போறதுக்கு சான்ஸ் பார்த்துக்கலாம். நடுவில் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கலாம், பேட் பால்ஸ் பண்ணி படிச்சு பண்ணிட்டு. ஆனா பேட் பால்ஸ் பெருசா போடலன்னு வச்சுக்கேன். அதான்டா பிரச்சனை உங்ககிட்ட. நீங்க எங்கடா பேட் பால் தரீங்க? பேட் பால்ஸ் போட்டது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கரண் சர்மா ஸ்டார்டிங்ல, ட்ரெண்ட் போல்டன், தீபக் சஹர் போட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசா யாரும் போட்ட மாதிரியும் தெரியல. முட்டா போட்டுட்டு இருக்கிறாங்க. எங்கன்னு எதனா பேட் பால்னு சொல்றது சொல்லு. வைடு போடல. அதாவது ஒரு பவுலர் 4 ஓவர் போட்டு 16 டாட் பால் அடிச்சு 2.75 தான் அவரோட எக்கனாமி. 4 ஓவர் போட்டு 2.75. இந்த மாதிரி எக்கனாமில போட்டுக்கிறான் மனுஷன். ஸோ நான் சாண்டரை கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்னு நினைக்கிறேன். ஒன்று, இன்னைக்கு பிச் வந்து சூப்பரா இருக்குது, அவருக்கு செமையா இருக்கும் ஸ்பின்னிங் ட்ராக்ன்றதுனால ஒரு ரீசன். இன்னொன்று, பிளே ஆஃப்ஸ் வந்து கார்பின் போஸ், ரயான் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் 3 பேருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக தான் ஜானி பாஸ்டோ, சரித் அசலங்கா அண்ட் ரிச்சர்ட் கிளீசன் 3 பேர் வராங்க. ஓகே ஓகே.
ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன், இப்போ ரேன் ரிகல்டனோட இடத்த வந்து அப்கோர்ஸ் ஜானி பஸ்டோ கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் தான். ஸோ அவரை ஃபில் பண்ணிப்பாங்க. அண்ட் மேபி சரித் அசலங்கா பேட்ஸ்மேன் அவர் வில் ஜாக்ஸோட ரோலை ப்ளே பண்ணலாம். ஏன்னா அவர் நல்லா ஆடி பார்த்துருக்காரு, ஸ்ரீலங்காக்காக அவர் சூப்பராக ஆடி இருக்கிறாரு. நம்ம இந்தியா கூடயே அவர் நிறைய வின்னிங் ரன்ஸ் எல்லாம் அவர்னால தான் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்தது இந்தியா சீரீஸ் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கார்வின் போஸோட இடத்துக்கு வேற யாரும் இல்லை. ஒன்று ஜேக்கப்ஸ், பிவான் ஜேக்கப்ஸ் ஆடணும், இல்லை சாண்டர் ஆடணும். அப்கோர்ஸ் இவங்க சாண்டருக்கு தான் போவாங்க, பவுலிங்ன்ற ஒரு இது இருக்கனால. மேபி சரித் அசலங்கா இல்ல, நான் பிவான் ஜேக்கப்ஸ் வச்சுக்கிறேன்னா பிவான் ஜேக்கப்ஸ் வந்து வில் ஜாக்ஸ் பதில் ஆடலாம். ஸோ இங்க வந்து கார்வின் போஸோட இடம் ஃப்ரீயா இருக்கனால சாண்டர் வந்து ஒரு நல்ல அடிஷனா இருக்கும்ன்றதுக்காக அவங்க இப்பயே கொண்டு வந்திருப்பாங்க. எப்படியோ கொண்டு வந்துட்டீங்கடா, சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓவராலா பார்த்தா மும்பைக்கு ஒரு ஈஸி வின் தான் என்ன கேட்டா. ஆமா, ஈஸி வின். அண்ட் அது ஈஸி வின்னுன்றதை தாண்டி இந்த கேம் பார்த்து கொஞ்சம் மற்ற ஃபேன்ஸ் கொஞ்சம் பதட்டம் வேணா வந்திருக்கும். நல்லா இவனுங்க ஃபார்முக்கு வந்துட்டாங்க, பிளே ஆஃப் வர வந்துட்டாங்க அப்படின்றது. ஸோ மற்ற டீம்ஸ் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். டீம்ஸ்ல வேற அடுத்தடுத்து சேஞ்சஸ் வேற இருக்கும்ன்ற. ஸோ எல்லா டீம்ஸ்லயும் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு டெல்லி எங்க மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்க 11s எடுக்கிறதுலயே மேட்ச் தோத்துட்டாங்க. அதான் யோசிச்சேன். ஏன்னா ப்ராப்பர் பெஸ்ட் 11 கொடுக்காம லைக் ரொம்ப ஒரு யங் லேட்ஸை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காத பர்சனை வந்து நடுவில் அவங்க லைக் ஒரு ப்ரெஷர் வந்துச்சு, டக்குன்னு 2 விக்கெட்ஸ் வந்துச்சு, ப்ரெஷரை ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு விப்ராஜ் நிக்கம் மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து அங்க அவர் போனாரு, அவரோட பெஸ்ட்டுக்கு போனாரு. பட் ஸ்டில் ஹி கான்ட் வாஸ் நாட் ஏபிள் டு கிராஸ் த லைன். ஸோ அப்படி இருக்கும்போது பேப்பர்லயே அவங்க ஆன் பேப்பர்லயே வீக்கர் சைடா தெரிஞ்சுட்டாங்க எனக்கு. ஆமா, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ், அதுவும் எல்லாருக்கும் நல்ல கேம் நல்லா தெரியுற பிளேயர்ஸ் எல்லாருமே. இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி பெருசா டச்லயே இல்ல யாரும் கடைசி ஆரம்பிச்சா. ஸோ அதுவே பெரிய விஷயம். அதான் டெல்லிக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க 11ஸ்ல இருந்து மேட்ச் முடிகிற வரைக்குமே எதுவுமே விளங்கல. நிறைய சின்ன சின்ன தப்பான டிசிஷன்ஸ் பண்ணதுனாலயே டெல்லி இன்னைக்கு கோட்டை விட்டாங்க. ஸோ ஓவராலா மும்பை டாமினேட்டட் திஸ் மேட்ச். அடுத்து குவாலிஃபயர் உள்ள போய் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றது பார்ப்போம். சரி, இப்போ இந்த மேட்ச் பெஸ்ட் பேட்டர், பெஸ்ட் பவுலர். பெஸ்ட் பேட்டர் சூரியகுமார் யாதவ். ஏன்னா அவர் வந்து அந்த லைக் அங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கடைசி ஓவருக்கு முந்தின ஒரு கடைசி ஒரு ரன்ஸ் போனதா இருக்கட்டும், அவர் அங்க இல்லாம இருந்தா இன்னும் ஸ்கோர் கம்மியா இருக்கும், பெரிய ஒரு டிராபேக் ஆயிருக்கும் மும்பைக்கு. லைக் இன்னும் கொஞ்சம் டஃபா போயிருக்கும் மேட்ச். அது இல்லாம இன்னொரு பேட்ஸ்மேன் நான் சொல்லணும்னா நமந்தீர். ஆமா, இந்த 2 பேட்ஸ்மேனாலதான் இன்னைக்கு மும்பை வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல், ரெஸ்பெக்டபிள்ன்றத அபவ் பார் டோட்டல் ஒன்று போட்டாங்க. ஸோ இது 2 பேர் பெஸ்ட் பேட்ஸ்மேனு. பெஸ்ட் பவுலர் வந்து சாண்டர். பேய் ஸ்பெல்லுன்னு சொல்லுவோம் தெரியுமா? யூஸ்வலா அது வந்து பேசறதுக்கு தான் சொல்லுவோம். ஏன்னா விருட்டு மூஞ்சிக்கு ஏத்துவானுங்க, மண்டைக்கு ஏத்துவானுங்க, அதனால பேய் ஸ்பெல்லுன்னு. இன்னைக்கு வந்து ஸ்பின்னுல பேய் ஸ்பெல் மாதிரி போட்டாங்க. அதாவது லைக் ரூம் கிரியேட் பண்ணி அடிப்பாங்கன்ட்டு, நீ ரூமா கிரியேட் பண்ற இரு உனக்கு இன்னும் உள்ள போடுறேன்ட்டு அவங்க நவுண்டா அவங்களோட ஃப்ரண்ட்ல எதுவோ அந்த லைன்ல குத்துறாரு பால். அது டர்ன் ஆகும்போது எதுவுமே ரூம் கிரியேட் பண்ணி இங்க இருந்து பால் டர்ன் ஆயிருக்கு, எதுவுமே இல்ல. சோ பிளானிங் வைஸும் சரி சூப்பரா. லைக் அவங்க காலை இப்படி வச்சுட்டா போதும், கால் எங்க வைக்கிறாங்களோ அந்த லைன்ல, ஃப்ரண்ட்ல எந்த லைன்ல வைக்கிறாங்களோ அந்த லைன்ல குத்தி டர்ன் பண்ணிடுறாரு. எதுவுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனால. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி பேய் ஸ்பெல் ஆஃப் மிச்சல் சாண்டர். அதுதான் ஒரு மாதிரி திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சாண்டர் சிஎஸ்கேல இருக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் பேட்டிங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்ப சிஎஸ்கே அப்ப அவங்கள காப்பாத்தி கொடுத்தது அவர்தான். ஏதோ ஒரு மேட்ச் வந்து 6 ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாரு. ஆமா, பயங்கரமா ஆடுவாரு, ஸ்பின் எல்லாம் நல்லா போடுவாரு. நடுவுல கொஞ்சம் பெருசா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. இப்ப தலைவன் கம்பேக் கொடுத்தோடனே இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு மாதிரி ஒரு ரொம்ப இந்த மேட்ச் டோட்டலி அவுட் பிளேட் டிசி, டாமினேட்டட், சிம்பிளி டாமினேட் பண்ணிட்டாங்க.
ரொம்ப அப்படியே விறுவிறுப்பான மேட்ச் எல்லாம் இல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போர் அடிச்சிச்சு, இவனுக்கு தான் ஜெயிக்க போறானுங்க அப்படின்னு. ஹாய் மக்களே, சாரி ஒரு சின்ன டெக்னிக்கல் பாயிண்ட், அதனால கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு வீட்டுல இருந்து. ஸோ இப்போதைக்கு மும்பை டிசியில் இந்த குவாலிஃபையருக்கு யார் நல்லா தான் போக போகிறான்ற மேட்ச்சில் நடந்த சம்பவங்கள், அந்த மேட்ச்க்கான ரிவ்யூஸ் இதுதான். ஸோ இந்த மேட்ச் பற்றி உங்களோட ஒப்பீனியன், உங்களோட பெஸ்ட் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பவுலர், உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அடுத்து இப்போ மும்பை குவாலிஃபை உள்ள போயிட்டாங்க, இதுக்கப்புறம் மும்பை எப்படி ஆட போகிறாங்க, இதுக்கப்புறம் எந்தெந்த டீம் எந்தெந்த மாதிரி ஆக போகுது, யாரு நம்ம ஃபர்ஸ்ட் டூவில் யார் இருக்க போகிறா, என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த தேங்க்ஸ் பட்டன் இருக்கும், முடிஞ்ச அதையும் கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணும் வரை நன்றி, வணக்கம்.